கிரைஸ்ட் ரூல்ஸ் ஊழியங்களின் சார்பாக உங்கள் யாவருக்கும் நான் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த டிவி நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நாம் மீண்டுமாக இரண்டாம் வருகையின் செய்தியின் தொடர்ச்சியை பார்ப்போம். இந்த வாரத்தில் ஒரு புது காரியம் நாம் பார்க்க போகிறோம். ரகசிய வருகைக்கு நாம் எவ்வளவு சமீபமா இருக்கிறோம் என்று சொல்லி இதுவரைக்குமா ஒரு 9 மெசேஜஸ் போல நம்ம பார்த்திருக்கிறோம். இந்த வாரத்திலே ரகசிய வருகை நிச்சயமாக இருக்கிறது. அந்த ரகசிய வருகைக்கும் இரண்டாம் வருகைக்கும், ஆண்டவருடைய பகிரங்கமான இரண்டாம் வருகைக்கும் உள்ள வித்தியாசங்களை பார்ப்போம். திட்டமும் தெளிவான வித்தியாசங்கள் 15 இருக்கிறது. ரகசிய வருகை என்று சொல்லி ஒன்று இருக்கிறதா என்றே சொல்ல அநேக விசுவாசிகளுக்கு சந்தேகமா இருக்கிறது. ரகசிய வருகை என்று ஒரு காரியம் இருக்கிறதா என்று சொல்லி நாம் திட்டமும் தெளிவுமாக புரிந்து கொண்டால்தான் அந்த ரகசிய வருகைக்கு சபையானது ஆயத்தப்பட முடியும். சோ அந்த வித்தியாசங்களை நம்ம தெளிவாக இன்றைக்கு பார்ப்போம். இதுல பாத்தீங்கன்னா மிகவும் தெளிவான வித்தியாசங்கள் 15 இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சில பேசேஜஸ் நம்ம படிப்போம். அந்த ரகசிய வருகைக்கும் இரண்டாம் வருகைக்குமான சில வேத வசனங்களை குறித்து இன்றைக்கு நாம் தியானிப்போம். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரமும் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரமும் ரகசிய வருகை குறித்து மிகவும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்புறம் பாத்தீங்கன்னா சகரியாவில் 14ஆம் அதிகாரமும் வெளிப்படுத்தின விசேஷத்தில் 19வது அதிகாரமும் இரண்டாம் வருகை, ஆண்டவருடைய இரண்டாம் வருகை குறித்து தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. சோ இதுல நம்ம பார்த்துட்டே வந்தோம்னா இந்த ரகசிய வருகை குறித்து ஆண்டவருடைய வசனம் 1 தெசலோனிக்கேயர் 4, 14, 17 என்ன சொல்லி இருக்கிறதுன்னு சொல்லி நான் வாசிக்கிறேன் பாருங்க. இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே, அப்படியே இயேசுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோட கூட கொண்டு வருவார். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். மிகவும் தெளிவாக 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 14 17 வசனங்கள்ல ரகசிய வருகை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ரகசிய வருகை என்று ஒரு வார்த்தையே வேதத்திலே இல்லை. ஆனா ரகசிய வருகை என்பதற்கு கிறிஸ்தவ விரிவாக்கத்தின்படி எடுத்துக்கொள்ளப்படுதல் என்று குறிப்பிடப்படும். எடுத்துக்கொள்ளப்படுதல் will be caught up to heaven அந்த வார்த்தை தான் ஆங்கிலத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இயேசு ராஜா என்ன பண்றாரு பாருங்க, அவரோட கூட இயேசுக்குள் நித்திரை அடைந்தவர்களை தேவன் அவரோட கூட கொண்டு வருவார். ஏன்னா கர்த்தர் என்ன பண்ண போறாராம், பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் ஆரவாரத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி நடு ஆகாயத்தில் நிற்க போறாராமா. அப்பொழுது நாம் தான் இமைப்பொழுதுல மறுரூபம் அடைந்து பூமியில உயிரோடு இருக்கிற நமக்கு ஃபியூனரல் கொண்டாட போறதில்லை. நம்ம தான் அவரை நோக்கி மேல் நோக்கி கண்ணிமைக்கும் நேரத்துல நம்ம அவரை போய் ஆகாயத்துல சந்திக்க போகிறோம். இந்த இயேசு ராஜாவுடைய வருகை திருடன் வருகிற விதமா இருக்கும். அவருடைய நாளையோ கண்டுபிடிப்பது மிகவும் அரிதானது என்று சொல்லி நம்ம வேதத்துல பார்க்கிறோம். சோ அடுத்ததாக இன்னொரு வார்த்தை ஆண்டவர் இங்க கொடுத்தாருன்னா இங்க பாத்தீங்கன்னா, சகோதரரே மாம்சமும் ரத்தமும், இது 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 50 54 வசனங்களை நான் வாசிக்கிறேன். சகோதரரே மாம்சமும் ரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாது. மாம்சத்தோடு ரத்தத்தோடும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நம்ம போக முடியாது. நாம் எல்லாரும் நித்திரை அடைவதும் இல்லை. நம்ம எல்லாருமே மரிக்க போறது கிடையாது. நம்மள அநேகர் உயிரோடு இருந்து நம்ம கிறிஸ்துவோட போக போறோம்னு சொல்லி அவர் அழகா கொடுத்திருக்காரு பாருங்க பவுல் அப்போஸ்தலன். நாம் எல்லோரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். ஒரு நிமிஷத்துல ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் உயிரோடு இருக்கிற நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். அழிவுள்ளதாகிய இது அழியாமையும் சாவுக்கேதுவாகிய இது சாவாமையும் தரித்துக் கொள்ள வேண்டும். அழிவுள்ளதாகிய இந்த சரீரம் அழியாமையை தரித்துக் கொள்ள வேண்டும். சாவுக்கேதுவான இந்த சரீரம் சாவாமையை தரித்துக் கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அழிவுள்ளதாகிய இது அழியாமையும் சாவுக்கேதுவாகிய இது சாவாமையும் தரித்துக் கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்படும். அதன் பிறகு நமக்கு மரணமே இல்ல. நம்ம உயிர்த்த செய்து ஆண்டவர் நம்மை அவரோடு கூட என்றென்றைக்கும் வாழ வைப்பார், பரலோகத்திலே நித்தியத்திலே வாழ வைப்பார் என்று வேதத்திலே மிகவும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. சோ இங்க பாருங்க 1 கொரிந்தியர் 15 50 54 வசனங்கள்ல ரகசிய வருகை குறித்து அழகா சொல்லிட்டாங்க.
நம்ம வந்துட்டு கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்துல இமைப்பொழுதுல நம்ம எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். நம்ம எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, மறுரூபமாயி இயேசு ராஜா ஆகாயத்துல வந்து நிப்பாரு. நம்ம அவரை நோக்கி போக போறோம். சாவுக்கு ஏதுவான இந்த சரீர சாவாமை தரித்துக் கொள்ளும் சொல்லி தெளிவாக போட்டிருக்கிறது. சோ இந்த வார்த்தைகள் எல்லாம் ரகசிய வருகை நிச்சயமாக இருக்கிறது என்று சபையாருக்கும் விசுவாசிகளுக்கும் அறிவிக்கிற வார்த்தைகளாக இருக்கிறது. அதனால 2 பேர் மாவழைச்சிட்டு இருப்பாங்க. ஒருத்தி எடுத்துக்கொள்ளப்படுவாள், ஒருத்தி விடப்படுவாள். 2 பேர் வயல்ல இருப்பாங்க. ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுவான், ஆயத்தமா இருக்கிற ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுவான், ஆயத்தம் இல்லாதவன் விடப்படுவான். சோ நீங்க வந்து சில ஆங்கில மூவிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா 666, ராட்சா, காட் அப்படின்னு சொல்லி நிறைய மூவிஸ் எல்லாம் எடுத்துட்டாங்க. அவங்க ஆன்டி கிரைஸ்ட் நிறைய மூவிஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க. ரகசிய வருகை குறித்தும் லெஃப்ட் பிஹைண்ட் அந்த மாதிரியான மூவிஸ் எல்லாம் நிறைய எடுத்திருக்காங்க. அதெல்லாம் பாத்தீங்கன்னா பிளேன் பறந்துட்டே இருக்கும். திடீர்னு பார்த்தா பைலட் ஆண்டவர் எடுத்துக்கொள்வார் ரகசிய வருகையில. பயமா இருக்குதா? பிளேன்ல நம்ம அந்த நேரத்துல பறந்துட்டு போயிருந்தா என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. பயமா இருக்கு இல்லையா? ஏன் பயப்படணும்? நம்ம தேவனோட ஆயத்தமா இருந்தா பைலட் எடுத்துக்கொள்ளப்படுவது போல நாமும் எடுத்துக்கொள்ளப்படுவோம். தேவனுடைய பிள்ளைகளாக நாமும் எடுத்துக்கொள்ளப்படுவோம். துன்மார்க்கர் தான் பிளேன்ல விடப்படுவாங்க. அவங்க வந்து நடு ஆகாயத்துல பிளேன் வெடிச்சு சிதறண்டு போவாங்க. அதே மாதிரி ட்ரெயின், புல்லட் ட்ரெயின் போயிட்டே இருக்கும். அந்த ட்ரெயின் டிரைவர் வந்து ரட்சிக்கப்பட்டு தேவனோடு நடக்கிறவரா இருந்தா அவர் ரகசியவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார். விசுவாசிகளும் அந்த ட்ரெயின்ல பயணம் பண்ணிட்டு இருக்க விசுவாசிகள் எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. துன்மார்க்க ட்ரெயின் ஆக்சிடென்ட்ல அநேகர் மரித்து போவாங்க. சோ இந்த மாதிரிலாம் அவங்க அந்த லெஃப்ட் பிஹைண்ட் மூவிஸ் எல்லாம் நிறைய எடுத்திருப்பாங்க தத்ரூபமாக. சோ இதுக்குதான் வந்து உலகம் இப்போதே ஆயத்தமாயிடுச்சு பாருங்க. என்ன சொல்றாங்கன்னா, ரகசியவர்களை எடுக்கப்பட்டு போன உடனே அநேகர் ரகசியவர்களுக்காக ஆண்டவர் நம்மளை சபையில ஆயத்தப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். அதனால்தான் ஆண்டவர் இந்த கடைசி கால செய்தியெல்லாம் வெளிப்பாடுகள் எல்லாம் எனக்கு கொடுத்தாரு. இத போய் சபையாருக்கு சொல்லுன்னு சொல்லி எனக்கு, நான் ஒரு மெடிக்கல் டாக்டரா இருந்தேன். என் வேலையெல்லாம் விட வைத்து அமெரிக்காவை விட்டு வர வைத்து நாடு நாடாக போய் தேவ செய்தியை சொல்லு, ரகசிய வருகை சமீபம் என்று சொல்லு, சபைகளை ஆயத்தப்படுத்து என்று சொல்லி என்னை அனுப்பி இருக்கிறாரு. அப்ப வந்து போய் ஜெப குழுக்கள் ஆரம்பிக்க சொல்லு. ஒவ்வொரு சபையும் அவங்க சுற்றி இருக்கிற ஆத்மாக்களுடைய ரட்சிப்புக்காக ஜெபிக்க சொல்லு. Salvation is the best gift you can give to your fellow human beings in these last days. ரட்சிப்பு தான் நீங்க உங்களுடைய சக மனிதருக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய கிஃப்ட். இந்த கடைசி நாட்கள்ல இயேசுவாகிய ரட்சகரை காண்பித்து கொடுங்க. அந்த ரட்சிப்பை அவங்களுக்கு அறிவிங்க, அவங்களுக்காக ஜெபிங்க. மற்ற ஆத்மாக்கள் ரட்சிக்கப்படணும்னு சொல்லி ஜெபிங்க. ஒவ்வொரு சபையும் எழும்பி ஜெபித்தா ஒரு ஆத்மா கூட உங்க சிட்டியில ஜெபம் இல்லாம போகவே மாட்டாங்க. அறுவடையை கொடுக்க போகிற ஒரு ஆண்டவர். ஆனா நம்மள வந்து இந்த கடைசி நாட்கள்ல ஜெபிக்க சொல்றாரு, ஆத்மாக்களுடைய ரட்சிப்புக்காக ஜெபிக்க சொல்றாரு. சோ அந்த மாதிரி ஜெபிக்கிற சபை அனலுள்ள சபையா மாறிடும். அந்த சபையில இருந்து ஒரு ஆத்மா ரகசியவர்களை விடப்பட மாட்டாங்க. அந்த சபை ரட்சிக்கப்பட்ட ஜனங்களை எங்க வருவாங்க? நிச்சயமா உங்க சபைக்கு தான் வருவாங்க. உங்க சபை டபுள் ஆயிடும், சீக்கிரத்துல ட்ரிபிள் ஆயிடும். ஆகணும். ஹல்லேலூயா. சோ போதர்கள் இந்த விஷயம் நன்றாக பற்றி கொண்டு நீங்க உங்க சபைகளை சுற்றி இருக்கிற ஆத்மாக்களை ஆதாயப்படுத்தும்படியாக அவங்களுடைய ரட்சிப்புக்காக ஜெபிக்க சொன்னாரு. ஒவ்வொரு நாடும் ஜெப குழுக்கள் நிரப்பப்பட வேண்டும். ஒரு ஆத்மா கூட இந்த உலகத்துல ஜெபம் இல்லாமல் போகாது. இந்த விஷயம் மாத்திரம் போதர்கள் நன்றாக பற்றிக் கொள்வார்கள். ஆனால் உலகம் முழுவதும் ஜெபத்தினாலே நிரப்ப முடியும் நம்மளால. அந்த பொற்கலசங்களாகி நம்முடைய ஜெபங்களை பொற்கலசங்கள்ல ஏந்தி கொண்டு நம்ம போன 2 வாரங்களுக்கு முன்பாக பார்த்தோம். அந்த 24 மூப்பர்களும் இயேசு ராஜாவாகிய ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக முகம் குப்புற விழுந்து பணிந்து கொள்றாங்கன்னு சொல்லி வணக்கமாய் விழுகிறாங்கன்னு சொல்லி பார்த்தோம். நம்மளுடைய ஜெபத்தை ஆண்டவர் தூர தூக்கி போடுறது இல்ல. இன்றைக்கும் பரலோகத்துல அதை நினைவு கூறுகிற தேவனா இருக்கிறார். சோ நீங்க மழை குரல்ல பேசினாலும் பரவாயில்ல, ஆண்டவர்கிட்ட பேசுங்க. மற்ற ஆத்மாக்களுக்காக, உங்க வீதியில இருக்கிற ஒவ்வொரு ஆத்மாவுக்காகவும், ஒவ்வொரு ஆண் பெண் குழந்தைக்காகவும், உங்க அலுவலகத்துல வேலை செய்யறவங்களுக்காகவும், உங்க குடும்பத்துல ரட்சிக்கப்படாத ஒவ்வொரு ஆத்மாவுக்காகவும் கண்ணீரோடு கதறி ஜெபிங்க. அந்த ஆத்மாக்களின் கணக்க உங்க பேர்ல ஆண்டவர் பரலோகத்துல ரிவார்டாக எழுதி தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோ அதனால பாத்தீங்கன்னா ரகசியவர்கள் நம்ம சொந்தக்காரங்க ஒருத்தர் கூட விடப்படவே கூடாது. அடுத்தது நம்ம பார்க்கிறோம் 2ஆம் வருகை குறித்து இந்த வார்த்தைகள் சகரியா 14ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள்ல பார்க்கிறோம். கர்த்தர் புறப்பட்டு யுத்த நாளிலே போராடுவது போல அந்த ஜாதிகளோட போராடுவார். அந்நாளிலே அவருடைய பாதங்கள் கிழக்கே எருசலேமுக்கு எதிரே இருக்கிற ஒலிவ மலையின் மேல் இறங்கும் வந்து நிற்கும் என்று சொல்லி இருக்கிறது. ரொம்ப அழகா போட்டிருக்காங்க. ரகசிய வருகையில ஆகாயத்துலதான் இயேசு ராஜா வந்து நிக்கிறாரு. ஆனா 2ஆம் வருகை 7 வருடம் ரகசிய வருகை தேவனுடைய பிள்ளைகள் எல்லாம் எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு மீதி இருக்கிறவங்களுக்கு மகா உபத்திரவ காலம் வரப்போகுது.
அந்தி கிறிஸ்து வெளிப்பட போறான். சாத்தானால அனுப்பப்படுகிற அந்தி கிறிஸ்து வெளிப்பட போறான். இப்போதே அந்தி கிறிஸ்துக்கு ஸ்டேஜ் ரெடி ஆயிடுச்சு. அப்ப எந்த நிமிஷம் வேணாலும் ஆண்டவர் ரகசிய வரையில வந்து அவருடைய சபை எடுத்துக்கொள்ளும்படியாக தேவன் ஆயத்தமா இருக்கிறாரு. எல்லா தீர்க்கதரிசனங்களும் அவருடைய 2ஆம் வருகையை குறித்த எல்லா தீர்க்கதரிசனங்களும் நிறைவேறி விட்டன. இந்த நிமிஷம் வேணாலும் இயேசு ராஜா வந்து அவருடைய பிள்ளைகளே, ஆயத்தமா இருக்கிற பிள்ளைகளை எடுத்துக்கொள்ளலாம். நீங்கள் ஆயத்தமா, நீங்க ஆயத்தமா, உங்க குடும்பத்துல ஒவ்வொருவரும் ஆயத்தமா என்று சொல்லி நீங்க ஒவ்வொருவரும் எழும்பி ஆண்டவருக்காக நீங்க வந்து அந்த திறப்புல நில்லுங்க. ரட்சிக்கப்படாத மற்ற ஆத்துமாக்களுக்கான கடைசி நாட்கள்ல இரவும் பகலும் ஓயாமல் திறப்புல நில்லுங்க. கர்த்தர் உங்களுடைய குடும்பத்தினால ஒருவரை கூட ரகசியங்களை விடக்கூடாது, விடவும் மாட்டார். நீங்க திறப்புல நிற்கும் போது நீங்க கையை எடுத்துட்டீங்கன்னா அந்த ஆத்மா அடுத்த நிமிஷம் நித்திய நரக அக்கினியில போய் எரியும். அதை பாரத்தோடு நினைத்து கொண்டு நீங்க உங்களுடைய உறவினர்களுக்காக, ரட்சிக்கப்படாத உங்களுடைய சிப்ளிங்ஸ் கூட பிறந்தவங்க, அவங்களுடைய